அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தெல்லாம் அறிந்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவ பயம் இருக்கும், வசனத்துக்குள்ள நடுக்கம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கடைசி வரைக்கும் நிற்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடும். முடிவு பறந்த நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பலவிதமான சோதனைகள் நாட்களில் ஜனங்களை தாக்குகிறது, போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் நெருக்குகிறது. ஆனால் நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரையே வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சோர்வுகள் நிறைய வருகிறது, சோர்வுகள் நிறைய வரும், சோர்வுகள் நிறைய தாக்கும். ஆனா அழைத்தவரையே பார்த்து, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச தூரம், இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்ச தூரம், உண்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உண்மை தொடர்ந்து பிடிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தொடர்ந்து வருவேன் ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய வழியில நடப்பேன், தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை செய்வேன் சொல்லி ஆண்டவருக்காக நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே என்னோடு எடுத்துக் கொள்ளுங்கள் யோவான் புஸ்தகம், the book of John, 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். John chapter 12 verse 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். சொல்லுங்க, நான் சாக வேண்டும். அல்லேலூயா. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஆமென். வாசிப்போம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Luke chapter 3 verse 17. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழுத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதிலையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். Whose fan is in his hand, and he will thoroughly purge his floor, and will gather the wheat into his garner, but the chaff he will burn with the fire unquenchable. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். யார் அந்த கோதுமை? நாம் தான் அந்த கோதுமை. கோதுமை என்ன செய்வார்? கோதுமை என்ன செய்வார்? களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், Matthew chapter 13, 24 வாசிப்போம். verse 24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமான்
ஆமென். 25ஆம் வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். கோதுமை யாரு? நீங்கள் தூங்கும் போது ஆமென், என்ன நடக்குது? சத்துரு களைகளை விதைத்து விடுகிறான். மேல பாருங்களா? அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலையில ஆண்டவரை தேடாம தூங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, ஆமென், பிசாசு உங்க எல்லைக்குள்ளே கதிர்களை களைகளை என்ன செய்வான்? விதைத்து விடுவான். ஆமென். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப கை பார்க்க முடியல. நல்லா தூக்குங்க. யாரெல்லாம் காலை எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? அல்லேலூயா. ஜெபிங்க. ஆமென். அதிகாலை நேரம் தான் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம். அந்த அதிகாலை நேரத்துல நீங்க என் முகத்தையே தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னாலே, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில ஆண்டவரை தேடுங்க. ஆமென். உங்க கையில, எல்லாரும் கையில போன் இருக்கு. அலாம் செட் பண்ணிட்டு அலாம் அடிச்சு எழுப்பி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபிச்சு உங்க ஜெபித்தா விட்டுருக்கீங்களா? மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபிக்காமலே இருப்பீங்கன்னு சொன்னா உங்க எல்லைக்குள்ள, உங்க வீட்டில பிசாசு களைகளை விதைச்சிருவான். ஆமென். பிசாசு களைகளை, பிரச்சனைகளை கொண்டு வந்துருவான். நிறைய தாக்குதலை கொண்டுட்டு வருவான். நீங்க ஜெபிக்கும் போது, ஏன்னா அந்த கோதுமையை பாருங்க, அந்த கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். ஆமென். அப்ப நான் தூங்காதபடிக்கு விழித்திருந்து நான் ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த பயிரானது வளரும் போது, கருவிட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்போ வந்து அந்த செடி, கோதுமை செடி வளரும் போது அதோடு கூட வேண்டாத என்னது களைகள், செடிகள். இப்போ ஒரு செடி நடுறீங்க பாட்ல, அந்த செடி, நீங்க கருப்புல செடி நடுறீங்க, உங்களுக்கு வேண்டியது கருப்புல செடி, ஆனா அதை சுத்தியும் வேண்டாத களைகள், வேண்டாத செடிகள் அது சேர்ந்து வளருது. அப்ப சேர்ந்து வளரும் போது உங்களுக்கு பார்க்கணும் எப்படி இருக்கும்? பார்த்தோம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது கிளீன் பண்ணதான் செய்யுங்க. அதெல்லாம் புடிங்கி சுத்தம் பண்ணாதான் கருப்புல செடி நல்லா வளரும். அது நீங்க வந்து, நான் உதாரணத்துக்கு கருப்புல செடி சொல்றேன், நீங்க அந்த களைகளை பிடுங்காம சுத்தம் பண்ணாம வச்சீங்கன்னு சொன்னா அந்த அந்த களைகள் வளர்ந்து அந்த கருப்புல செடியை என்ன செஞ்சிடும்? வளர விடாதபடிக்கு அதை மூடி போட்டுரும். கடைசியில் அந்த கருப்புல செடி செத்து போயிடும். சோ இன்னைக்கு பிசாசு நம்ம குடும்பத்துல, நம்ம எல்லைக்குள்ள, நம்ம பிள்ளைகள் மத்தியில, ஆமென், ஜெபம் இல்லைன்னு சொன்னா உங்க குடும்பத்துல பிசாசு களைகளை விதைச்சிடும். தெரியாது, வளர வளரதான் தெரியும். சத்துருடைய கிரிகள் குடும்பத்தை தாக்குறத, உங்களை தாக்குறத, வாழ்க்கையை தாக்குறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வீட்டுல ஜெபம் குறைஞ்சிருச்சு, ஏன்னா உங்க எல்லையில ஜெபம் குறைஞ்சிருச்சு. அதனால அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். இந்த நாட்களில் பிரியமானவர்களே, குடும்பங்கள் எழும்ப வேண்டும். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணிக்கு நான் வருகிறேன். கர்த்தராகிய நம்முடைய தேவன், அல்லேலூயா, தம்முடைய வசனங்களை அவர் விதையாக என்ன செய்கிறார்? விதைக்கிறார். வசனம் தான் என்னது? விதை. விதை தான் என்னது? வசனம். இப்ப வந்து நான் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? சபைக்கு நேரா கர்த்தர் கொடுக்கிற விதையை, கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை உங்க இருதயத்துல விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டுச்சுன்னா, உங்க இருதயம் நல்ல நிலமா இருந்துச்சுன்னா, கேட்கிற இருதயமா இருந்துச்சுன்னா, அது என்ன செய்யும்? கேட்டு அந்த நிலத்துல புதைந்து 30, 60, 100 அது கனி கொடுக்கும், வளர்ந்து கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்க நிலம் வந்து, ஆமென், அது நல்ல மண்ணா இல்லைன்னா, ஆமென், அது வளராது, முளைக்காது. புரியுதுங்களா? அதனால
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஊழியக்காரர்களை கொண்டு வசனத்தை என்ன செஞ்சாரு? விதை என்ற வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதை நீங்க ரிசீவ் பண்ணணும். ஆண்டவரே, என் நல்ல நிலமாக என் இருதயத்துல விதைக்கப்படட்டும். நீங்க பேசுறத வசனத்தை நான் கேட்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்குள்ள அது வளரணும், எனக்குள்ள உடைய வசனம் வளரணும், கனி கொடுக்கணும். நான் கனி கொடுக்கிறவனா மாறணும் சொல்லி நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கர்த்தராகிய இயேசு அதை விதைக்கும் போது தமது ஊழியக்காரர் மூலமாய் உலகமெங்கும் இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, ஆமென், இப்ப நிறைய சோசியல் மீடியால நிறைய மெசேஜ் அது இதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜனங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, விதைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க நிறைய செய்தி கேட்கலாம், நிறைய மெசேஜ் கேட்கலாம். ஆமென். நீங்க நிறைய என்னது ஸ்டேட்டஸ்ல போடலாம், கண்டதெல்லாம் போடலாம், வசனங்களை போடலாம், ஆமென், மெசேஜ் போடலாம். ஆனா நீங்க போடுறது முக்கியம் இல்ல, உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கணும். நீங்க கேட்கறது முக்கியம் இல்ல, உங்க நிலமாகிய உங்க வாழ்க்கையிலே அதை நீங்க விதைக்கப்பட்டு அந்த வசனத்துக்கு நீங்க விட்டு கொடுத்து நீங்க அந்த வார்த்தையில வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். காரணம், இந்த நாட்களிலே நீங்க இந்த ஒரு வசனத்தை கொண்டு வரணும்னு சொன்னா ஊழியக்காரங்க வாதத்தோடு, கண்ணீரோடு, ஜெபத்தோடு, ஆமென், ஜனங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படணுமே என்ற ஏக்கத்தோடு தான் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கோதுமை உடல் சாத்தான் விதைத்த களைகளும் வளர்கின்றன. ஹல்லேலூயா, ஆமென். அறுப்பு காலம் வரையிலே நாங்கள் வாசிக்கிறோம், அவை ஒன்றாக வளர்கின்றன. ஆனால் வசனம் சொல்லப்பட்டது போல மரத்தை கனினால் தான் நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. அப்ப கோதுமை வளரும் போது கோதுமை எப்படி இருக்கும்? பொன்னிறமாக இருக்கும். ஆமென். களை கருப்பாக இருக்கும் வச்சுக்கோங்க, ஆமென், கருமையாக இருக்கும். களை, அந்த களைகளை அறுத்து என்ன செய்றாங்க? அக்னியிலே போடப்படுகிறது. ஆமென். ஆனா கோதுமை என்ன செய்யறது? களத்திலே சேர்க்கிறார்கள். களத்திலே சேர்க்கிறது என்று சொன்னால் வேர் பிரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யணும்? கருப்பு செடி சொல்றோம், கருப்பு செடி என்ன செய்யணும்? அதை சுத்தம் பண்ணிட்டு அதை பாதுகாக்கணும், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப அது காக்கப்படுகிறது. ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரால் காக்கப்பட வேண்டும். பிசாசு களைகளை விதைக்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இங்கே பார்க்கிறோம், களத்திலே கோதுமையை சேர்க்கிறார்கள். அப்ப அது வேறு பிரிக்கப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் யாரு? இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்க இந்த உலகத்தோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல, வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா நம்ம பிரிச்சிருக்காரு, நம்ம கோதுமை மணி. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன நடக்குதுன்னா, பலவிதமான சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சில சோதனைகள், போராட்டங்களை அனுமதிக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், பதரெல்லாம் அனைத்தும் பறந்து போகிறது. பதரெல்லாம் ஆண்டவர் அக்னியில சுட்டு இருக்கிறாரு. ஆனா கோதுமை மணியும் அது ஒரு பொன்னிறமாக என்ன செய்கிறது? அது காணப்படுகிறது. அந்த பொன்னிறமாக காணப்படுகிற அந்த கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்க்கிறாங்க. சரியா? ஆண்டவர் தனியா வேறு பிரிக்கிறார். ஆக இங்கு கர்த்தருடைய களஞ்சியத்தில் உள்ள கோதுமை மணிதான் நீங்களும் நானும் என்று மறந்து விடக்கூடாது. ஆமென். ஆக கோதுமை மணியாக மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சத்திய வசனத்துக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை நான் சொன்னது போல நல்ல நிலமாக நம்முடைய இருதயத்திலே கேட்க வேண்டும். இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடுறவங்களா இருக்கக்கூடாது. இருதயத்திலே கேட்கிறார்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அவைகளை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தில் கேட்டு இருதயத்தில் ரிசீவ் பண்ணணும். சொல்லுங்க, இருதயத்தில் ரிசீவ் பண்ணணும். சொல்லுங்க, காதல் இல்ல, இருதயத்தில் ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதய பலகையில என் வார்த்தையை எழுதிக்கொள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கணும், காதல் இல்ல.
இந்த காதுல போச்சுன்னா இந்த காதுல போய் அந்த காதுல போயிடும். நீங்க போகும்போதே இன்னைக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டது பேசப்படுறது மறந்துடுவீங்க. அந்த இருதயத்துல ரிசீவ் பண்ணணும். அது இருதயத்துல ரிசீவ் பண்ணாதான் அது வளரும். ஏன்னா நல்ல நிலம் இங்க இருக்குது, மண் இங்க இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு அது வசனத்தின்படி கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். அவருடைய சட்ட திட்டங்களை உபதேசங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதுதான் தேவனுடைய கட்டளை. ரட்சிப்பு, உங்களுக்கு ஞானஸ்நானம், இந்த மாறுபாடுகளை சந்ததியை விட்டு விலக வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேக ஐக்கியம், அப்பம் பிடிக்குதல், ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், இதிலே நிலைத்திருந்தால் கர்த்தருக்குள் வளர்ந்து நீங்களும் நாளும் நல்ல கனி கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன். ஆமென். உங்களுக்கு சபையில என்னெல்லாம் ஜெபம் கூட்டங்கள் வச்சிருக்கோம், வர முயற்சி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே கிறிஸ்டினா இருந்துட்டு போயிட்டே இருக்காங்க, வளர முடியாது. சண்டே ஜெபத்துல வந்து உட்காரணும், ஆராதனையில வந்து தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலையில, நாளைக்கு மாலையில, செவ்வாய்க்கிழமை 3 நாள் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் நைட்டு சர்ச்சில் வச்சிருக்கேன். யார் வராங்க, நான் போய் வர்ஷிப் பண்றேன்னு ஆண்டோடைய சமூகத்துக்கு வாங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் சபையில பார்த்த வரைக்கும் ஊழியக்காரர் சொல்றேன், ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கேன் ஆண்டவர் சமூகத்துல. அன்றே சபை ஜனங்க ஏன் ரொம்ப மந்தமா இருக்காங்க, அசதியா இருக்காங்க. ஆண்டவருக்கு ஒரு காரியம் செய்யும் போது ரொம்ப சாக்கு போக்கு, ரொம்ப காரணங்கள், ரொம்ப ரொம்ப சாக்கு போக்கு சொல்றது. ஆனா அவங்களுடைய காரியங்கள், சொந்த காரியங்கள், உலக காரியங்கள், மற்ற காரியங்களுக்கு நேரம் அதிகமா போகிறது. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் கவனிக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவா இருக்கு, நீங்க ஆண்டவரை தேடுறது எவ்வளவா இருக்கு, நீங்க ஆண்டவரை வாஞ்சிக்கிறது எவ்வளவா இருக்கு. கடைசி நாட்கள் பிசாசுனால யாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க. ஆமென். ஓடி வரணும், தேவ சமூகத்தை வாஞ்சித்து வரணும், தேவனை ஆராதிக்க வரணும், தேவனை துதிக்க வரணும். இந்த 3 தினங்கள் எந்த ஒரு மெசேஜ் செய்தி இல்லை. ஆமென். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் ஆலயம் திறக்கப்படணும் என்னுடைய வாஞ்சை. ஆலயத்துல ஜனங்க வந்து தேவனை மகிமைப்படுத்தணும், பிரஸ்தாபப்படுத்தணும். ராஜாவி ராஜா அவர் இறங்கி வந்து ஆமென் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரு அவரை இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்க வேண்டும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். துதிகள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுன்னு சொல்லுங்க. உங்களை நான் மகிமைப்படுத்த போறேன் ஆண்டவரே, உங்களை நான் பிரஸ்தாபப்படுத்த போறேன். இன்னைக்கு நான் வந்து உங்களை நான் ஆராதிக்க போறேன், இன்னும் நான் ஆராதிக்க போறேன், துதிக்க போறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆமா, எனக்கு ஜபம் குறைஞ்சு, எனக்கு ஜபமே இல்ல, என் வாழ்க்கையில ஜபம் குறைஞ்சிருக்கு, என் வாழ்க்கை துதியே இல்ல, துதி குறைஞ்சிருக்கு. மாமிசம் தான் நிறைய இருக்குது, உலகம் தான் நிறைய இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு, எல்லாருமே உட்கார்ந்துட்டு கிடக்குது. என் ஆவி கண்ணுல பார்க்கிறேன். ஆமென். எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு எழும்பி தேவனை துதித்து ஆராதிச்சு ஆவியில நிரம்ப பாருங்க. ஆவிக்குள்ள பலனடைங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய அற்புதம் அடையாளங்கள் நடக்குங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து கடைகளை விதைச்சு உங்களையும் உங்க குடும்பத்தை தாக்கிக்கிட்டே இருப்போம். அது நான் நிறைய உணர்றேன். சில காலகட்டத்தில் நிறைய பிசாசுடைய போராட்டங்கள், தாக்குதலை அதிகமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமென். ஏன்னா சபையில ஜெபங்கள் குறைஞ்சிருக்கு. விசுவாசிகள் மத்தியிலே கர்த்தருக்கு அடுத்த காரியம், வாஞ்சைகள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆமென். கர்த்தர் சொல்ற வசனத்தை நான் இன்னைக்கு விதைக்கிறேன், சொல்றேன், எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறேன். சபையார் இதுல மனம் திரும்பி நீங்க வராவிட்டால், எழும்பாவிட்டால் பிசாசு இன்னும் அதிகமான கலைகளை விதைத்து ஆமென் அவன் ராஜ்யத்துக்கு கடைசி நாட்களே அவன் தள்ளிடுவான். எனது கடைசி நாட்கள், கடைசி காலம், விழித்திருங்க, அசதியா இருக்காதீங்க. ஆமென். எப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். உங்க குடும்பத்திலே கர்த்தருடைய வேலை இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோபுடைய வீட்டிலே கர்த்தருடைய வேலை இருந்துச்சு, யோபுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு வேலை இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய வேலையின் பாதுகாப்பு இருக்க வேண்டும்? கர்த்தரை நீங்க தேட வேண்டும், கர்த்தரை நீங்க வாஞ்சிக்க வேண்டும், கர்த்தரை நீங்க நேசிக்க வேண்டும். வாஞ்சியோட தாகத்தோட தேவ சமூகத்துக்கு நீங்கள் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்திருப்பதும், கர்த்தருக்குள் எப்போதும் நாம் அவரோடு இசைந்து இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஹல்லேலூயா. சோதனை சகித்து உத்தமன் என்று நீங்கள் நான் சாட்சி பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். Our life must be in Christ, and with Christ is very important. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கனிகள் எப்போது உண்டாகிறது? நீங்கள் நானும் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான் கனிகள் உண்டாகும். நீங்கள் நானும் இயேசுவோடு இணைந்து எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆமென், அப்பாவை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நிச்சயம் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மை விட்டு எங்கோ தூரமா போனது போல உணர்ந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவரோடு நீங்க இணைந்திருக்கும் போது, அவரோடு சேர்ந்திருக்கும் போது, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப மாறப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் நிறைய உலகமான காரியங்கள், நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துருச்சு. ஆமென். நிறைய வந்துருச்சு. சபைகளை கள்ள உபதேசங்கள், ஜனங்களுக்கு ஏற்ற ஆசை, ஜனங்களுக்கு என்ன விருப்பம், ஜனங்களுக்கு என்ன ஆசை, அதுதான் நிறைய ஊழியக்காரங்க மனுஷங்களை பிரியப்படுத்த செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சபையில சத்தியம் இருக்கு, சத்தியம் இருக்கு. ஹல்லேலூயா. சத்தியத்தை வாஞ்சிக்கு, சத்தியத்தை நேசிக்கு, கடைசிக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். களஞ்சியத்திலே அவர் என்ன செய்றார்? அவர் சேர்க்கிறார். ஆமென். சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தனித்திருக்கும் கோதுமை மணி. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக அருமையாக கோதுமை மணி இருக்கு. இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக. ஆமென். கோதுமை மணி எப்படி இருக்குங்க? பொன்னிறமாக அழகாக இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். ஆமென். ஆனா அது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? முத படிச்ச வசனம் என்னது? கோதுமை மணி எங்க விழணுமா? நிலத்துல விழணுமா, மண்ணுல விழணுமா? ஆமென். கோதுமை மணி எப்படி இருக்கும்? அழகா தான் இருக்கும், அருமையாக பொன்னிறமாக தான் இருக்கும். இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக ஒன்றுமே செய்யாமல், தங்களை அவமானத்துக்கும், நிந்தைக்கும், வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்காமல் தனித்தே இருந்தால், ஆமென், எந்த பலனையும் கொடுக்காது. ஆமென். அது பலனை கொடுக்காது. சாப்பிட மட்டும் அது உதவும், ஆனா பலன் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆனா கோதுமை மணி நிலத்துல விதைக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை எண்ணி நாம் நிலத்துல விழ வேண்டும் என்று சொல்லி, நான் தனித்து தான் இருப்பேன். நீங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர், நீங்க என்ன வசனத்தை பேசுங்க, என்ன பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க என்ன திட்டுங்க, என்ன ஏசுங்க, நான் தனிச்சுதான். என் இஷ்ட வழி, என் சொந்த வழி, இதுதான் என் ஸ்டைல், இதெல்லாம் நானு அப்படியே நீங்க தனித்து இருக்கும் போது நம் பலன் கொடுக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்ற, இன்னைக்கு கோதுமை மணி ஆகிய விசுவாசிகள் தனித்து இருப்பதனால் சபையும் வளராமல் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய பட்டணம், தேசம் இயேசுவை சந்திக்காமல் இருக்கு. இந்த சுவிசேஷத்துக்காக, இந்த இயேசுவுக்காக, ஆத்மா பாரத்துக்காக, ஆத்மா ஆதாயத்துக்காக, ஆமென், நான் இன்னும் என் வாழ்க்கையை என் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த கோதுமை மணியை கொண்டு அநேக கோதுமை மணிகளை கொண்டுட்டு வர, அநேக கோதுமை மணிகளை விதைக்க, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாராக என்று சொல்லி உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. நீங்க வாழ்க்கை என்ன தரணும்? என்னுடைய சுயநலத்துக்காக நான் வாழக்கூடாது. எனக்கு இருந்தா போதும், எனக்கு கிடைச்சா போதும், நான் வாழ்ந்தால் போதும். இல்ல, இன்னைக்கு சொல்ற இந்த நாட்கள நீங்க வாழ்ற ஒரு வாழ்க்கைனா இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கை மறந்துடாதீங்க. ஆமென். தனித்திருக்கிற வாழ்க்கை பலன் கொடுக்காது. அது தனித்திருக்கிற வாழ்க்கை யார் தெரியுமா? இயேசுவுக்காக இல்ல, எனக்காக நானே வாழ்றேன். என் வயிறு, என் வாழ்க்கை, நானு, என் இஷ்டம், என் சொந்த வழி, என் நடத்த, என்னை யாரும் கேள்வி கேட்க எந்த உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. நான் இப்படிதான் போவேன். நோ வே. ஆமென். அதான் தனித்திருக்கிற வாழ்க்கை. தனித்திருக்கிறது, ஆமென், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். தனித்திருந்தீங்கன்னா பலனை கொடுக்க முடியாதுங்க.
எத்தனை பேர் சொல்றீங்க நீங்களும் நானும் இயேசுவுக்கு பலன் கொடுக்கணும்னு? அல்லேலூயா. நீங்க பலன் கொடுக்கணும்னா ஆமென், நிலத்துல விழுந்து சாக வேண்டும். இந்த சுவிசேஷத்துக்காக, இயேசுவுக்காக ஆமென். எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழணும். நிலத்தில் விழுந்த கோதுமை மணி சொல்றேன், இன்று நல்ல கோதுமை மணியாகிய விசுவாசிகள் பலர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் நிலத்தில் விழமாட்டார்கள், விழ வரமாட்டார்கள். அல்லேலூயா. நிலம் நிலம் எப்படி அது பண்படுத்தப்படுகிறது, உரம் போடப்படுகிறது. அதுல மண், சாணி, அசுத்தமான எருக்கள், உரங்கள் எல்லாம் அந்த நிலத்துல இருக்கு. அது இருந்தா தான் செடி வளரும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப விதை வந்து அப்படிப்பட்ட மண்ணுல தான், ஆமென், அப்படிப்பட்ட நிலத்துல தான் என்னது கோதுமை மணி விழணும். ஆமென். ஆக அழகான கோதுமை மணியா இருப்பது இந்த நிலத்துல விழுந்தால் ஆமென், அது யாரும் எடுக்க முடியாது. அது போய் நம்ம வந்து அந்த மண்ணில் புதைச்சிட்டோம்னா திரும்ப எடுக்க மாட்டோம். ஏன்னா அதுல அழுக்கு இருக்கு, அந்த உரம் இருக்கு, சாணி இருக்கு, எல்லாமே இருக்கு. விழுந்ததுதான். ஆனா ஒண்ணு நம்ம நம்பணும், அந்த நிலத்துல விழுந்துச்சுன்னா அது நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்காக எத்தனை பாடுகளை சகித்து வாழ்ந்தாலும், அவமானங்கள் சகித்து வாழ்ந்தாலும், எந்த சூழலில் அவர் மறுதளிக்காம, அவர் நாமத்தை தூஷியாமல், அவருக்கு சாட்சியா எல்லா வேதனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க சகித்து இயேசுவுக்காக சாட்சியா நிற்கும் போது நீங்க மிகுந்த பலனை கொடுப்பீங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். ஏதோ ஹாயா வந்துட்டு ஹாயா போயிட்டு முடிஞ்சிச்சு இல்லைங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. கர்த்தருடைய வேலையை செய்யணுங்க, சுவிசேஷத்தை சொல்லணுங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணணுங்க. அதுக்காக நிறைய பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், அவமானங்கள் வரும், கண்ணீர் பள்ளத்தாக்குகள் நிறைய கடந்து போக வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் இயேசுவுக்காக நீங்கள் நானும் சகிச்சு ஆமென் கர்த்தருக்காக வாழ்றதுதான் நமக்கு பலனை கொடுக்குங்க. தன்னுடைய அந்த மிகுந்த பலன், அந்த பொன்னிறமான கோதுமை மணி அழுக்கு அடைஞ்சதா ஆக வேண்டும், பாடுபட்டதா ஆக வேண்டும், தன்னுடைய தனித்தன்மையை இழக்கத்தான் வேண்டும். ஆனால் தனது பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இயேசுவுக்காக நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தாலும், ஹல்லேலூயா, ஆமென், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பரிசுத்தத்தை இழந்துடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து இயேசுவுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை, ஆமென், நிறைய சவால்கள் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா நீங்க உல்லாசமா உலகத்தோடு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்மூத்தா தான் இருக்கும், ஹாப்பியா தான் இருக்கும், ஜாலி லைஃப், என்ஜாய் லைஃப். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிங்க, உலகத்தால பார்த்து நீங்க ஜெயலஸ் ஆகாதீங்க. ஆமென். நான் இயேசுவுக்காக தான் இருக்கிறேன், இயேசுவுக்காக தான். ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், வேதனை? அவங்க உலகத்தான் பேய் பிசாசு கும்பிடுறாங்க, ஆமென், இப்படிலாம் பாவம் செய்யறாங்க, எப்படிலாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் ஒண்ணுமே இல்லையே, எவ்வளவு ஹாப்பி லைஃப், எவ்வளவு ஜாலி லைஃப், பட் why my life like this? நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் கடந்து போறேன்? இல்ல, கர்த்தர் உங்களை அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு தெரியும். ஆமென், ஆமென். டோன்ட் காம்ப்ரமைஸ். உலகத்தார பார்த்து சோர்ந்துடாதீங்க, உலகத்தார பார்த்து கம்பேர் பண்ணி நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, நீங்க இயேசுவை வெறுத்து போய் உட்கார்ந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்க பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. இன்னொரு இயேசுவுக்காக எழும்பி போங்க, இயேசுவுக்காக ஓடுங்க. அழகான கோதுமை மணியை யார் கீழே போடுவார்? ஆமென், யாரும் போட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த அழகிய கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகட்டும். கீழே விழுந்ததை மறுபடியும் யாரும் கையில எடுக்க மாட்டார்கள், எடுத்து வாயில போட மாட்டாங்க. பொன்னிறமான கோதுமை மணியை வாயில போட்டு மெல்லுவாங்க, ஆனா மண்ணில் விழுந்ததை யாரும் எடுக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, அது மிகுதியான பலனை கொடுக்கும். ஆமென்.
அது மிகுதியான பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. எத்தனை நிந்தனை வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இந்த இயேசுவுக்காக எல்லா அவமானத்தை நான் சகிச்சு அவருக்காக நான் வாழுவேன். நான் அவருக்காக கடைசி வரையில சகிச்சுட்டு இருக்கும்போது அவர் எனக்காக நிற்பார், அவர் எனக்காக வாழ்வார், எனக்காக பேசுவார், எனக்காக வழக்காடுவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு அந்த நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆக மிகுதியான பலனை கொடுக்க கோதுமை மணி தரையில விழட்டும். சொல்லுங்க. நான் தரையில விழணும், நான் நிலத்துல விழணும், நான் வளர்ந்து கனி கொடுக்கணும், நான் பலன் கொடுக்கணும். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கோதுமை மணிங்க. ஆமென். அல்லேலூயா. அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரையிலே விழுந்தார், உச்சிதமான கோதுமை மணியா இருந்தார். அவரே உச்சிதமான கோதுமை மணி. ஆமென். பரலோகத்தின் நிறைவு அவர். அவர் எப்படிப்பட்டவர்? பரலோகத்தின் நிறைவு அவர். தூதர்களால் போற்றப்படக்கூடியவர், பரலோகத்தின் பொக்கிஷம் அவர், பரலோக தகப்பன் தேவன் அவர். ஆனால் ஒரு நாள் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், தரையிலே விழுந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இயேசு தரையிலே விழுந்தார். ஆமென். மரியாளின் மகன், தச்சனுடைய மகனாக, ஆமென், பரலோகத்தில் போற்றக்கூடியவர். நீங்க போய் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுன்னா மேரி என்ற படத்தை பாருங்க. மேரி படத்தை பாருங்க. அல்லேலூயா. மரியாதை குறிச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆமென். மரியாதை குறிச்சு நம்ம கொஞ்சம் தான் வாசிக்கிறோம் பைபிள்ல. மத்தேயு 1ஆம் அதிகாரம் கொஞ்சம் தான் வாசிக்கிறோம். நம்ம அவருடைய பிறப்பை குறிச்சு கொஞ்சம் தான் வாசிக்கிறோம். ஆனா இயேசுவை சுமந்ததுனால, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் சுமந்ததுனாலே, ஆமென், யூத நியாய பிரமாணத்தின்படி அவர் எவ்வளவு பாடுபட்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டா, எவ்வளவு தாக்கப்பட்டா, அவங்க குடும்பம் எவ்வளவு தாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு படமா கேட்கிறாங்க. அந்த படத்தை பாருங்க. ஆவிக்குரிய படங்கள் நிறைய வந்திருக்கு, பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பா போட்டு பாருங்க. ஆமென். இயேசுவுக்காக, ஆமென், அவரை சுமப்பதற்காக அந்த ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்தார். ஆமென். உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு அவளுக்கு போராட்டங்கள் வந்துச்சு. ஏன்னா இயேசுவை சுமந்ததுனால. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் என்னங்க பாடுகள் சுமக்கிறோம், சுமந்து போவோம். என்னங்க நம்ம கடந்து போறது நிறைய இருக்கு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளின் மகனாக பரலோகத்துக்கு போற்றக்கூடியவர். ஒரு சாதாரண பெண் மரியாளுடைய மகனாக பேர் பெற்றாரு, தச்சன் மகனாக பேர் பெற்றாரு. ஒவ்வொரு விதமாய் அவரை பேசினார்கள். என்ன பேசினார்கள்? பைத்தியம் பிடித்து நடக்கிறான், பெயர்செபூலின் பிசாசை துரத்துகிறான், பெரியவனாக தன்னை காட்டுகிறான், மதுபான பிரிய. யாரு யார் சொன்னாங்க இதெல்லாம்? இயேசுவ சொன்னாங்க. என்னமோ உங்களை தான் தப்பா பேசிட்டாங்கன்னு அழுவுறீங்க, உங்களை தான் வேதனைப்படுத்திட்டாங்கன்னு புலம்புறீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த பரலோகத்தில் போற்றக்கூடியவர் இந்த நிலத்தில் விழுந்தார், இந்த பூமியில விழுந்தார். உங்களுக்காக எனக்காக விழுந்தவருக்கு பேச்சு என்ன தெரியுமா? பைத்தியம் பிடித்தவன், பிசாசுகளை துரத்துகிறவன், பெரியவனாக தன்னை காட்டுகிறான், மதுபான பிரியன், மாமிச பெரும் தீனிக்காரன், சாப்பாட்டுறாமன், ஆயக்காரருக்கும் பாவிகளோடு சிநேகிதன், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாதவன். அவரை பரிகாசம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, முகத்தை துப்பினார்கள், முகத்தில் எச்சை துப்பினார்கள், கன்னத்தை அடித்தார்கள், தாடியை பிடித்து இழுத்தார்கள், வாரினால் அடித்தார்கள். ஆமென். இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்தது, உங்களுக்காக எனக்காக விழுந்தது. பரலோகத்தில் போற்றக்கூடியவர் அவர் எவ்வளவு அவமானம் சகித்தார், அவர் எவ்வளவு துன்பத்தை சகித்தார், அவர் எவ்வளவு வேதனையை சகித்தார். பிரியமானவர்களே, அந்த நல்ல கோதுமை மணியான நமது ஆண்டவர் இயேசு ஒரு நாளில் நிலத்தில் விழுந்தார், செத்தார், இன்றைக்கும் மிகுந்த பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. ஆமென். நீங்களும் நானும் ரொம்பவே சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஹalleluya. இந்த இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கேன்? என்னங்க செஞ்சிருக்கோம்? என்னங்க செஞ்சிருக்கிறோம்? என்னுடைய சுயத்துக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இயேசுவுக்காக சுவிசேஷத்துக்காக ஒன்றும் கிடையாது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய சாட்சிக்காக நீங்க எல்லா துன்பங்களை சகிச்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க மேல பிரியப்படுவார். ஹalleluya. நீங்க இயேசுக்காக வாழ்றதுனால பல பேச்சுகள், பல நிந்தைகள், அவமானங்கள், ஆமென், காரணமில்லாத குற்றச்சாட்டுகள், சந்தோஷப்படுங்க. ஹalleluya. உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். பவுல் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றினவன். அவன் ஒரு நல்ல கோதுமை மணி. அவனுடைய கல்வி, ஆஸ்தி, பரிசெயல் என்ற பெருமை அனைத்திலிருந்து அந்த கோதுமை மணி மண்ணிலே விழுந்துச்சு. ஆமென். பவுல் யாரு? படிச்சவன். அவன் நல்லா படிச்சிருக்கிறான், ஆஸ்தி உள்ளவன், கல்வி உள்ளவன், பரிசெயல், நல்ல பேர் எடுத்தவன். ஆனா ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தான், தன் வாழ்க்கையை அவன் கொடுத்தான். ஆமென். வாழ்க்கையை கொடுத்தான். அவன் அதுக்கு பிறகு அனைவரால் பகைக்கப்பட்டான். செல்லும் இடமெல்லாம் பவுலுக்கு என்ன கிடைச்சிட்டு? அடி, உத, கல்லெறிதல், காவல், சரீரத்தில் பலவீனம், நிந்தை, அவமானம் அனைத்தும் அந்த கோதுமை மணி அனுபவித்தது. ஆமென். ஒரு நாள் வந்து சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டு நீரோ என்ற மன்னன் அவனால் கொலை செய்யப்பட்டு அந்த கோதுமை மணி இன்னைக்கும் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் பவுல் எழுதிய 13 எபிசோட்ஸ், நிருபங்கள். ஆமென். எத்தனை உபதேசங்கள், எத்தனை ஆதரவான நமக்கு சவாலிடுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். பவுல் எழுதிய 13 நிருபங்கள், அவர் அந்த கோதுமை மணி கொடுத்த 13 நிருபங்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் சத்த பிறகு, நமக்கு பிறகு, ஹalleluya, நம்முடைய சந்ததிக்கு பிறகு, நம்முடைய சந்ததிக்கு நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கர்த்தருடைய நாமத்தை வச்சுட்டு போனோங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் மகிமைப்படுத்திட்டு போனோங்க. இப்படியே நிலத்தில் விழுந்த இந்த கோதுமை மணிகள் தான் எத்தனை ஆமென். எத்தனையோ ரத்த சாட்சிகள். ஆமென். எல்லாருக்கும் ரத்த சாட்சியா சாவணும்னு ஆசை இருக்கு இயேசுவுக்காக. ஆமென். அது சுத்தலாம் ஈஸியா, அது முக்கியம் இல்ல. ஆனா நிலத்துல விழணும், விழுந்து சாகணும். ஹalleluya. பல அவமானத்துக்குள்ளே இயேசுவுக்காக. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் பல மிஷன், பல இடங்களில், காடுகளில், நாடுகளில் ரத்த சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு இந்த நாட்டுல நீங்களும் நானும் நல்லதாங்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை நல்லதான் வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த கன்வீனியன்டான லைஃப், ஆமென், கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுத்த இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தருணங்கள், ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்கவும், துதிக்கவும், செபிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நாட்கள், தருணங்களை நம்ம சரியா பயன்படுத்தாவிட்டால் நாளைக்கு இந்த தருணங்கள் கிடைக்காதுங்க. ஒரு நாள் நேரம், ஒரு நாள் வரும், அவருக்கு முன்பாக நிற்கும் போது பரலோகத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்லணுமே. அவனுக்கு எது செஞ்ச, அது செஞ்சு, அதை கொடுத்த, ஏற்படுத்தி கொடுத்த, நீ அதை யூஸ் பண்ணிக்கல, ஏன் அதை பயன்படுத்திக்கல, நீ அது ஏன் அதை தள்ளி விட்ட, ஏன் அசட்ட பண்ணல, ஏன் புறக்கணிச்ச. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் நீங்க தான் ஆயத்தப்படுத்தலாம். as a parents. ஆமென். ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்களா இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ரெடியா இல்லைன்னா கர்த்தர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட தான் கேட்பாரு. உங்ககிட்ட தான் கேட்பாரு. நான் 2-3 பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், ஓகே அவன் பிள்ளைங்களை நான் கொடுக்குறேன், ஓகே வந்த ஒரே பதில், இல்ல பாஸ்டர் பிளஸ் இன்னும் ரெடி ஆகல, இன்னொரு வருஷம் போட்டான். ஆனா வயசு எங்கே வந்துச்சு. இயேசு 12 வயசுல வளர்த்திலும், கிருபிலும், ஞானத்திலும், தேவ பயத்திலும், மனுஷ தயவிலும் வளர்ந்து விருத்தியது. போதகர் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து, உங்க பிள்ளைங்களை பாஸ்டர் கிட்ட விட்டாதானே, பாஸ்டர் கிட்ட வந்தா தானே, பாஸ்டர் வந்து சபையில சந்திச்சா தானே, மீட் பண்ண.
ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். ஆமென். மரியாளும் ஜோசப்பும் என் மகனை பார்த்தீங்களா எங்க தேடினாங்க? டூரிசம் சென்டர்ல போய் தேடினாங்க. பிரயாணம் பண்றவர்கள் மத்தியில போய் தேடினாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்பதான் போகுது. நிறைய பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகாம, நான் இங்க இல்ல, நிறைய இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய டூரிசம் ஊரை சுத்துதுங்க, உலகத்தை சுத்துதுங்க, ஊரை சுத்துதுங்க. ஆமென். அங்கதான் இயேசு, குழந்தை இயேசு போயிட்டானோ, ஓடிட்டானோ, காணாம போயிட்டானோ தேடுறாங்க. மரியாதை யோசிப்போம். ஆமென். கடைசியா எங்க கண்டுபிடிச்சாங்க? தேவாலயத்துல கண்டுபிடிச்சாங்க. தேவாலயத்துல உட்கார்ந்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாரா? ஐபோன் பார்த்துக்கிட்டு கேம்ஸ் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாரா? ஐபோன் பார்த்து தட்டிட்டு இருந்தாரா? கிடையாது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மகனே எங்க போன? நீ எங்கெல்லாம் தேடணும்? ஒரே வீட்டில் கேட்டாரு. ஏன்? நான் என் பிதாவுக்கு அடுத்து காலத்துல என் பிதாவின் வீட்டில் இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா? அப்படி நம்ம பிள்ளைங்க சொல்லணும். ஆமே. எங்க பிள்ளைங்க நிறைய பேர் அழுதுருக்குங்க. எங்க பையன் கூட்டிட்டு போறேன். இப்ப பார்த்தாலும் சேர்ச்சி வீடு சேர்ச்சில தான் கிடக்கணும். ஆமே. சொல்ற சந்தோஷப்படுது. ஆமே. ஹல்லேலூயா. ஏன் என் பிதா வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஆமே. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க சர்ச்சில் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஏன் லேட்டு இப்ப ரீசன் கேட்டாங்க. ஒரு பேரண்ட்ஸ் சீக்கிரம் அனுப்பிடுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியும். பிள்ளைங்க பாசம் கூட இருந்தா கூட பெற்றோர்களுக்கு சந்தோஷம் இல்லை. பிள்ளைங்க சர்ச் இருந்தா கூட பெற்றோர்களுக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப இந்த பிள்ளைங்க என்னதான் செய்யணும், என்னதான் பண்ணணும்? நமக்குலாம் எப்படி இருக்கும்? பிள்ளைங்க நான் அவ்வளவு கெட்டவனா, நான் அவ்வளவு இல்லைன்னா, நான் அவ்வளவு மோசமானவனா, அந்த கால விட பிரியமானவர்களே. அல்லேலூயா. நாம் இயேசுவுக்காக வாழ. கோதுமை மணி இயேசு நிலத்தில் விழுந்து செத்தார். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் மண்ணிலே விழுந்தார்கள். பல நிந்தைகள் இயேசுவுக்காக சகித்தார்கள். தங்கள் சொந்த நாடுகளை விட்டு கண் காணாத தேசத்துக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். சிலருக்கு உயிரை போனது. ஆமென். பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இயேசுவுக்காக வாழ்ந்து செத்தார்கள். நிறைய மிஷனரிகள், அதனால் ரட்சிக்கப்பட்டோர் அநேகர். ஆம், பலன் கொடுத்தார்கள். அவர்கள் நிமித்தம் பலன் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இன்று இயேசுவுக்காக நீங்களும் சாக, ஹல்லேலூயா, அதாவது சாக பலருக்கு விருப்பம் உண்டு. ரத்த சாட்சியாக மறிக்க பலருக்கு ஆசை இருக்கு. அது மதிப்பு தானே. இயேசுக்காக சத்தா மதிப்பு தானே. ஆனால் நிலத்தில விட மனம் இல்லை, வசதிகளை விட மனம் இல்லை. அப்படியே ஊழியம் செய்ய பலருக்கு ஆசை உண்டு. ஆனால் மதிப்புக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறார்களே தவிர நிலத்தில விழ மனம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்பயும் சொல்றேன், ஹல்லேலூயா. சத்தா ஆண்டுடைய சமூகத்துல சாகணும், சத்தா ஆலயத்துல சாகணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தா கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகணும். ஆமென். கோதுமை மணியானது நிலத்தில் சாகாவிட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. ஆமென். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பரலோகத்துக்கு போற்றக்கூடியவர் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த மண்ணிலே, ஹல்லேலூயா, இந்த நிலத்திலே அவர் விழுந்தார். இன்றைக்கும் மிகுந்த பலனை கொடுத்து கொண்டு, அதே போல் பவுலும், ஹல்லேலூயா, இந்த மண்ணிலே அவர் விழுந்தார். அவருடைய கல்வி, அவருடைய படிப்பு, அவருடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு மண்ணிலே விழுந்தார். இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக ரத்த சாட்சியாக மரித்தார். இன்றும் அவருடைய எழுதிய 13 நிருபங்கள் ஆமென் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவுக்காக ஆமென் சகிப்பதற்கு, இயேசுவுக்காக வாழ்வதற்கு
நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். சத்தால் ஒளியா மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகாவிட்டால் தனித்திருக்கும் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. வச்சு எதுவுமே செய்யவும் முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் வழி தனி வழி. பிரிந்து போகிறவன் தன் இஷ்டப்படி செய்ய பார்க்கிறான், தான் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லாத்திலும் தலைத்துக் கொள்கிறவன். யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, யாரும் ஒன்றும் அட்வைஸ் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் கண்டிக்க முடியாது, எதுவும் பேச முடியாது. ஆமென். இட்ஸ் மை வே, இது என்னுடைய இஷ்டம், என்னுடைய வழி. தனித்திருந்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அது இணைந்திருக்கணும், அது இசைந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை விட்டுக் கொடுக்கும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்குது? எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரியுது? ஆமென். அதே சொல்லுங்க, கோதுமை மணி யாரு? சபைதான், நீங்களும் நானும் தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோதுமை மணியானது. ஹல்லேலூயா. சிலர் ஆமென் இயேசுவுக்காக பல அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் ஆமென் கடந்து போயிட்டு இருக்கீங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மிகுந்த பலனை கொடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க மிகுந்த பலனை கொடுக்கிறீங்க. இன்னும் கர்த்தருக்காக மிகுந்த பலனை கொடுக்க நம்ம விட்டுக் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். எத்தனை நிந்தைகள் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும். ஆமென். நம்முடைய சுயம் சாகட்டும், நம்முடைய விருப்பம் சாகட்டும். ஆமென். சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றக்கூடிய தான் மெய்யான உண்மையான சீஷன். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாமே ஆமென் என்ஜாய்மென்ட், ஈஸி லைஃப் இல்ல. அவர் சிலுவையை சுமந்து பின்பற்ற வர சொல்லியிருக்கிறார். பாடுகள் சுமக்க. ஹல்லேலூயா. நமக்காக விழுந்தவர், நமக்காக சகித்தவர், அவருக்காக ஆமென் எல்லாவற்றையும் வாழ சகிக்க விட்டுக் கொடுக்கிறார். ஆமென். ராபோஜன பந்தி ஆயத்தமாக இருக்கு. ஆயத்தம் உள்ளவர்கள் ஆமென். உங்களை எல்லாரும் எழுதி நின்று